இங்க பாரு, நீ என்ன கூப்பாடு போட்டாலும் இந்த செக்ல நான் சைன் பண்ண போறதா இல்ல. டேய், ஏன் பணத்தை என்கிட்ட குடுக்கிறதுக்கு உனக்கு எதுக்குடா அவ்வளவு கோவம் வருது? இங்க பாரு சந்தோஷ், நீ மட்டும் இப்ப சைன் போடல, நான் உன் மேல கோர்ட்ல கேஸ் போட கூட தயங்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்னடி நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், ஓவரா தில்லா பேசிக்கிட்டு இருக்க. குட்டி விடு விடு, பவி விடு. ஓ, என்ன அடிப்பியா? அடிடா, அடிச்சுதான் பாரு. அது மட்டும் தானே உனக்கு தெரியும். பவி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அத்தை, என்ன அத்தை நீங்க சும்மா இருங்க. தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் என்னால சண்டை போடாதீங்க. நான் தான் அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்கேன்ல பவி, வேண்டாம் விடு பவி. இது பாரு, இது ஏன் பிரச்சனை. நான் சொந்த கால நிக்கணும்னு ஆசைப்பட்டுதான் இந்த கேண்டீனையே ஆரம்பிச்சேன். அதுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது கடவுள் எனக்கு கொடுக்கிற சோதனை. அதை நான் தானே சமாளிக்கணும். உன்னோட உதவியை கேட்டது தப்புதான். அந்த பணத்தை கட்டி அந்த கான்ட்ராக்டை எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். என்னால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம் ப்ளீஸ். அத்தை, நான் தான் சொன்னேன்ல பவி, வேண்டான்னு. அவன் இப்படிதான் பேசுவான்னு எனக்கு நல்லா தெரியும். விடுங்க அத்தை, அவன் கிடக்குறான். எப்படி மோசமா பேசிட்டு போறான். சந்தோஷ் இப்படி எல்லாம் இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அத்தை. இல்ல பவி, அவனுக்கு நான் அந்த கேண்டீனை நடத்தக்கூடாது. அதுக்காக அவன் என்ன வேணும்னாலும் பண்ணுவான். இது பார் பவி, நீ எனக்காக பேச போய் உன்னோட அழகான வாழ்க்கையை கெடுத்துக்காத. நீ குட்டிய லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அவன் குடிச்சிட்டு வந்த மறுநாள் காலையில அவன் மனசு தாங்காம நீ பேசினதை நான் பார்த்தேன். அப்பதான் நீ குட்டி மேல எவ்வளவு பாசத்தை வச்சிருக்கேன்னு நான் முழுமையா பார்த்தேன். சந்தோஷம் எனக்கு பிடிக்கும் அத்தை, ஆனா அவனை விட உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட கோவமா ஒரு வார்த்தை கூட நீங்க பேசினது இல்ல. எனக்கு தெரியாத எவ்வளவோ விஷயத்த நீங்க எனக்கு சொல்லி கொடுத்திருக்கீங்க. பவி, இதுல என்னமா இருக்கு? மருமகளா வீட்டுக்கு வந்திருக்கிற பொண்ணு கிட்ட நான் எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கேன். இன்னும் சொல்ல போனா இந்த குடும்பம் தான் உலகம், அப்பாவும் குட்டியும் தான் என் வாழ்க்கைன்னு இருந்த என்ன வெளி உலகம்னு ஒண்ணு இருக்குன்னு அதையும் பாருங்க அத்தைன்னு சொல்லி வெளியில என்ன கொண்டு வந்ததே நீதானே பவி. என்னதான் முயற்சி பண்ணாலும் இந்த ஆண் வர்க்கத்துக்கு முன்னால நம்மளால போட்டியே போட முடியலையா அத்தை? எப்படி பேசிட்டு போறான் பாத்தீங்கல்ல அத்தை உங்க குட்டி. இவன் மட்டும் இல்ல, இவன மாதிரி நம்ம நாட்டுல நிறைய குட்டிங்க இருக்காங்க. சரி பவி, நாம என்ன செய்ய முடியும்? முயற்சி பண்றோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். அந்த ஆண்டவன் பாத்துக்குமா. அப்படியெல்லாம் விட முடியாது அத்தை. ஆண்டவன் எவ்வளவுதான் பாப்பான். நாமளும் கொஞ்சம் ஏதாவது பண்ணணும். இருங்க அத்தை, நான் வரேன். அத்தை, இந்தாங்க அத்தை. இத வச்சு பணம் வாங்கி ஆபீஸ்ல கட்டுங்க. அப்புறம் நாம இதெல்லாம் மீட்டுக்கலாம். புடிங்க. பவி, என்ன பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்க? கையில போட்டிருக்கிற வளையல், செயின் இதெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு இருக்க. இது உங்க அம்மா கொடுத்த சீதனம். அது உன்கிட்ட தான் இருக்கணும். அத்தை,
உங்கள மாதிரி சொக்க தங்கத்தை விட எனக்கு இந்த தங்கம் எல்லாம் முக்கியம் இல்ல அத்தை. நீங்க அந்த கேண்டீன் கான்ட்ராக்ட எடுத்து அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணணும். அது மட்டும் தான் என் மனசுல இப்ப ஓடிட்டு இருக்கு. புடிங்க சொல்றேன். பவி, இது பாரு, இதெல்லாம் சரியா வராது. நான் ஒத்துக்க மாட்டேன். அது எல்லாமே உன்கிட்ட தான் இருக்கணும். அத்தை, என்ன அத்தை சொன்னா கேளுங்க. இது பாரு பவி, இப்ப நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? கொஞ்ச நாளைக்கு தானே அத்தை, அப்புறம் நம்ம இதெல்லாம் மீட்டுக்கலாம். இது பாரு, இந்த மாதிரி நினைக்கிறத இதோட விட்டுடு. இந்த ஒரு வழிதான் இருக்கா பவி? யோசிப்போம். இன்னும் 2 நாள் டைம் இருக்குல்ல நமக்கு. அத்தை, சரி இதெல்லாம் விடுங்க. நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா? என்ன? நாம ஏன் பேங்க்ல போய் லோன் கேட்க கூடாது? மகளிர் தனியா தொழில் தொடங்குறதுக்கு கண்டிப்பா லோன் தருவாங்க அத்தை. அத வாங்கி அப்புறம் நம்ம மாசம் மாசம் இஎம்ஐயா கட்டிக்கலாம். பேங்க்ல எனக்கு கடன் தருவாங்களா பவி? கண்டிப்பா தருவாங்க அத்தை. அவங்க இந்த பேங்க் லோனுக்கு தேவையான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு அப்படியே கேண்டீனை வந்து டைரக்டா பார்த்துட்டு பேங்க் லோனை சாங்ஷன் பண்ண போறாங்க. ஆல்ரெடி நீங்க அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி வேற. கண்டிப்பா உங்களுக்கு லோன் தருவாங்க அத்தை. பவி, நல்ல ஐடியா கொடுத்த. பாத்தியா, இப்ப யாருக்கும் தொந்தரவு இல்லாம எனக்குள்ளேயே இந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும். அதான் பவி, யோசிச்சு யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு பிரச்சனைக்கு 1000 தீர்வு கிடைக்கும். தேங்க்ஸ் பவி. அப்புறம் அந்த பேங்க் மேனேஜர் எனக்கு நல்லா தெரியுமே. ஓ, நாளைக்கே நான் அவர்கிட்ட போய் இந்த விஷயத்த பத்தி பேசுறேன். பாரா, அப்புறம் என்ன, இப்ப ஹாப்பி தானே? ஆமா. எனக்கு கடன் கொடுப்பாங்களா பவி? கொடுப்பாங்க அத்தை. சரிங்க. முருகா, எப்படியாவது இந்த கடன் எனக்கு கிடைக்கட்டும். சொல்லுங்க மேடம். என் பேர் லக்ஷ்மி சார். நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வந்து ஒரு டீ கேண்டீன் வச்சிருக்கேன். அந்த கம்பெனி ரூல்ஸ் படி நான் அந்த கம்பெனில ஒரு அக்ரிமெண்ட் போடணும் சார். அதுக்கு வந்து நான் 3 லட்சம் ரூபாய் கட்டணும். உங்க பேங்க்ல வந்து எனக்கு 3 லட்சம் ரூபாய் லோனா கொடுத்தீங்கன்னா நான் மாசம் மாசம் பணத்தை கட்டிடுறேன் சார். ஓகே மேடம், கண்டிப்பா அதை கொடுத்துடலாம். ஷூரிட்டி ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? ஷூரிட்டியா? அப்படின்னா? ஷூரிட்டினா நீங்க வாங்குற லோனுக்கு அத்தாரிட்டி மேடம். பத்திரம் இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? பத்திரம்லாம் எதுவும் கொண்டு வரல சார். ஆனா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, என்னோட ஓட்டர் ஐடி இதெல்லாம் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். நீங்க லோன் கொடுத்தீங்கன்னா கரெக்டா மாசம் மாசம் நான் பணத்தை கட்டிடுறேன் சார். மேடம், ஷூரிட்டி இல்லாம என்னால இவ்வளவு பெரிய தொகையில கொடுக்க முடியாது மேடம். மகளிர் சுய உதவிக்குழு இல்லைன்னா உங்களை மாதிரி தனியா சுய தொழில் பண்றவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் எங்களால லோன் தர முடியும் மேடம். அதுக்கு மேல எங்களால கொடுக்க முடியாதுங்க மேடம். சார், அப்படிலாம் முடியாதுன்னு சொல்லிடாதீங்க சார். எனக்கு 1 நாள் தான் அவகாசம் இருக்கு. அதுக்குள்ள நான் வந்து பணத்தை கட்டிடணும். இல்லனா என்னோட கேண்டீனை அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க சார். மேடம், எனக்கு உங்க நிலைமை புரியுது. எனக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு நான் கட்டுப்பட்டு தானே இங்கே வேலை செய்யணும். ஏதாவது வீட்டு பத்திரம் இல்லை நிலப்பத்திரம் ஏதாவது இருந்தால் கொண்டு வாங்க. நான் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட லோன் சாங்ஷன் பண்ணுறேன் சார். மாசம் மாசம் இல்லைனாலும் நீங்க கொடுக்குற அந்த கடனை வந்து வாரம் கூட நான் கட்டிடுறேன் சார். இல்லனா உங்க பேங்க்ல இருந்த ஆளுங்களை வந்து அந்த கேண்டீனை வந்து செக் பண்ண சொல்லுங்க சார். பெரிய கம்பெனில வச்சிருக்கேன் சார் நான் கேண்டீனை. தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லிடாதீங்க சார்.
பாருங்க மேடம், நான் இருக்கிற நிலைமையை சொல்லிட்டேன். நீங்க திரும்ப திரும்ப எத்தனை முறை கேட்டாலும் என்னால தனிநபர் கடனா 1,00,000 ரூபாய்க்கு மேல கொடுக்க முடியாது. நீங்க போயிட்டு ஷூரிட்டி இருந்தா கொண்டு வாங்க. இப்ப நீங்க போலாம் மேடம். சார் எப்படியாவது கொடுங்க சார். நான் ரொம்ப நேர்மையா நாணயமா கட்டிடுறேன் சார் பணத்தை. சொன்னா புரிஞ்சுக்கோங்க மேடம். போங்க, ஏதாவது ஷூரிட்டி இருந்தா ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க. போங்க. ஒரு நிமிஷம் மேடம். இந்தாங்க மேடம். என்ன இது? இதுல 3 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, வாங்கிக்கங்க. உங்க ஆபீஸ்ல கொண்டு போய் கட்டிடுங்க. நான் உங்ககிட்ட வந்து கேட்டேனா? சொல்லுங்க. நான் உங்ககிட்ட வந்து எனக்கு பணம் வேணும்னு கேட்டேனா? எதுக்கு சார் உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இல்ல மேடம், பிரதிபா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போதுதான் நீங்க இக்கட்டான சூழ்நிலையில இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நான் நிம்மதியா இருக்கவே கூடாதுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? அதனாலதான் நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்களா? ஐயோ மேடம், அப்படிலாம் எதுவுமே இல்ல. பின்ன என்ன? எப்பவுமே நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும்னு நம்ம 2 பேருக்குள்ள ஏதாவது ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோமா? எப்படா இவளுக்கு ஒரு பிரச்சனை வரும், நாம உதவி பண்ணலாம், அவளோட நிம்மதியை கெடுக்கலான்னு காத்துட்டு இருக்கீங்களா? என்ன மேடம் இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறீங்க? சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்பட்டுதான் நீங்க அந்த கேண்டீனையே வச்சீங்க. அந்த கேண்டீன்ல ஒரு பிரச்சனை வந்து அது எனக்கு தெரிய வரும்போது நான் எப்படி மேடம் அமைதியா இருக்க முடியும்? என்ன அர்த்தத்துல நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க உதவி கரிசனம் எல்லாம் யாருக்கும் இங்க தேவையில்லை. நீங்க பாட்டுக்கு உதவி அது இதுன்னு ஏதாவது பண்ணிட்டு போயிடுவீங்க. பாக்குறவங்க என்னதானே தப்பா பேசுவாங்க. மேடம், பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. நீங்க என்னதான் நல்ல விஷயம் பண்ணாலும் உங்களை குறை சொல்ல 4 பேர் வரதான் செய்வாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில முன்னேறி வந்துட்டு இருக்கீங்க. இந்த நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பணத்தை வாங்கிக்கங்க. உங்களுக்கு ஒரு தடவை நல்லபடியா சொன்னா புரியாதா? ஏற்கனவே நீங்க பண்ண காரியத்தினால நான் என்னோட தன்மானம் சுயமரியாதை எல்லாத்தையும் எழுந்து நிக்கிறேன். இன்னும் என்ன சார் பண்ண போறீங்க? புருஷன் பொண்டாட்டிக்கு உதவி பண்றாருன்னு ஊரெல்லாம் எனக்கு கேவலமா பேசணும், அதானே உங்களோட எண்ணம் ஆசை எல்லாமே? உங்களை என்னைக்கு நான் டிவியில பார்த்து சமையல் குறிப்பெல்லாம் எடுத்தேனோ அன்னைக்கே என்னோட வாழ்க்கை தடம் புரள ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிப்பாட்டி இருக்கு. கடைசியா ஒண்ணு சொல்றேன், உண்மையிலேயே உங்களுக்கு என் மேல அக்கறை இருந்தா எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க. சும்மா சும்மா வந்து உதவிங்கிற பேர்ல உயிரை வாங்காம இருங்க, அது போதும். இதுவரைக்கும் நடந்த பிரச்சனைகளுக்கு நான் தான் காரணம்னு நினைச்சீங்கன்னா அதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். காட் ப்ராமிஸா இனிமே நான் உங்களை எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். இந்த பணத்தை மட்டும் வேண்டான்னு சொல்லாதீங்க பிளீஸ். ஏன்னா தொழில் உங்க முதுகெலும்பு மாதிரி. அதே இருக்க போய் தான் நீங்க தலை குனியாம நிமிர்ந்து நிக்கிறீங்க. அதை இழந்துட வேண்டாம். அட்லீஸ்ட் இதை கடனாவது வாங்கிக்கங்க. ஏங்க, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஏங்க திரும்ப திரும்ப வந்து என்ன படுத்துறீங்க? இது பாருங்க சார், உங்ககிட்ட பணம் நிறைய இருக்கலாம், போய் இல்லாதவங்களுக்கு கொடுங்க, தான தர்மம் பண்ணுங்க. எதுக்கு என்ன வாங்க சொல்லி வற்புறுத்துறீங்க? இதெல்லாம் பண்ணி நீங்க நல்ல பேர் சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க சார். நீங்க இந்த மாதிரி உதவி செய்ய வந்தா என்னோட மனசு மாறி உங்க மேல மரியாதை வரும்னு மட்டும் நீங்க தப்பு கணக்கு போடாதீங்க. நீங்க என்ன பண்ணாலும் நான் உங்களை மன்னிக்க தயாரா இல்ல. நீங்க ஒரு நாள் செஞ்ச காரியத்தினால நான் தினம் தினம் அவமானப்பட்டு இருக்கேன். உங்க காசை வாங்கி நான் மேலும் அசிங்கப்பட விரும்பல. மேடம்
லக்ஷ்மி அம்மா கொஞ்சம் வெளியே வரீங்களா? சார் சார் சொல்லுங்க சார். மேடம், கேண்டீனுக்கு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் போட சொல்லியிருந்தேன்ல, அது விஷயமா தான் உங்களை பார்க்க வந்தேன். அக்ரிமெண்ட்டுக்கு உங்களுக்கு கொடுத்த டைம் இன்னோட முடிஞ்சு போச்சு. கான்ட்ராக்டை கண்டினியூ பண்ணணும்னா நீங்க 3 லட்சம் ரூபாய் செக் கொடுக்கணும், இல்லைன்னா உங்க கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிடும். என்ன சார், இவகிட்ட போய் 3 லட்சம் ரூபாய்க்கு செக் கேக்குறீங்களே? அவ எங்க காசு கொண்டு வந்திருக்க போறான்? வரும்போதே தெரியல, வெறும் கையும் வீசின கையுமா தான் வந்தா. சார் அது உடனடியா அவ்வளோ பெரிய அமௌண்ட் என்னால ரெடி பண்ண முடியல சார். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் எப்படியாவது அந்த பணத்தை ரெடி பண்ணிடுறேன். இல்ல மேடம், உங்களுக்கு ஏற்கனவே நிறைய டைம் கொடுத்தாச்சு. இனிமேல் கிரேஸ் டைம்லாம் கொடுக்க முடியாது. சாரி. சார், நீங்க இவளுக்கு எவ்வளவு டைம் கொடுத்தாலும் இதே பதில் தான் வரும். என்ன கேட்டா நீங்க 2 நாள் டைம் கொடுத்ததே ரொம்ப அதிகம்னு தான் சொல்லுவேன். சார், உங்களால முடிஞ்சா ஆபீஸ்ல கொஞ்சம் கேட்டு பாருங்க சார். நானும் பல இடத்துல ஏற்பாடு பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். சார், இவளே எப்படின்னா இவளுக்கு தெரிஞ்ச இடம்லாம் மட்டும் என்ன அம்பானிக்கு பங்காளிங்களா இருப்பாங்க? லட்சுமி அம்மாவே இக்கட்டான சூழ்நிலையில இருக்காங்க. நீங்க வேற எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துறீங்க. பேசாம இருக்க மாட்டீங்க? பாருடா, முதலாளி அம்மாவை சொன்னதும் விசுவாசமான தொழிலாளிக்கு கோவம் பத்துக்கிட்டு வருது. உண்மைய சொன்னா உங்களுக்கு கசக்கத்தான் செய்யும். வியாபாரம் அப்படிங்கறது சாதாரண விஷயம் இல்ல தம்பி. அதுக்கு உழைப்பு இருந்தா மட்டும் பத்தாது, டப்பு டப்பு வேணும். இந்த இடத்துல உழைப்ப வச்சு ஒண்ணும் பண்ண முடியலையே உன்னால. நான் உங்ககிட்ட வந்து எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டேனா? நீங்க ஏன் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? லட்சுமி மேடம், ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு செக்க கொடுங்க, இல்ல வெக்கேட் பண்ணிடுங்க. ப்ளீஸ் லெட் அஸ் மேக் இட் வெரி கிளியர். ஓகே சார் சார் லக்ஷ்மி அம்மா, ஒரு இன்ச்சு டீ சூடா கொடுங்க. தோ இப்ப போடுறேன் பிரதீப். அநேகமா இதுதான் லக்ஷ்மி போடுற கடைசி டீயா இருக்கும். லக்ஷ்மி, ஆசை தீர போட்டுக்க. அப்புறம் வீட்டுக்கு போய் நீயா டீ போட்டு நீயே குடிச்சுக்க வேண்டியதான். இந்தப்பா. தேங்க்யூமா.
ஆஹா, என்ன ஒரு அருமையான இஞ்சிட்டீன. கந்தசாமிண்ண, அம்மா போடுற டீ வேற லெவல்ல இருக்கு. அம்மா, உங்க டீ டேஸ்டுக்கு எங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அடிமை. நீங்க இன்னும் மேல மேல வரணும். இன்னைக்கு வியாபாரம் ஓஹோன்னு நடக்கணும். ஓஹோன்னு நடக்கும். நீ டீய குடிச்சிட்டு நடைய கட்டினா அவ கடைய கட்டிட்டு சாவிய ஆபீஸ்ல கொடுத்துட்டு போயிடுவா. அம்மா, ஒரு நல்ல டீ குடிச்ச திருப்தியில நான் போய் வேலை பார்க்க போறேன். ம், போயிட்டு வரேம்மா. சரி. போயிட்டு வரேன். தம்பி என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்ல, என்ன அம்மாவுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன். என்ன பிரதீப் இதெல்லாம்? அம்மா, அக்கவுண்ட்ல வச்சுக்கோங்கம்மா. நாங்க வழக்கமா டீ கடை அக்கவுண்ட் வைப்போம்ல, ஆனா நாங்க டீ கடைக்கே அக்கவுண்ட் கொடுக்கறோம். என்ன கதையில ஒரு ட்விஸ்ட் மாதிரி தெரியுது. கடன் அடைக்க மொய் விருந்து வைப்பாங்க பாத்திருக்கேன். இது என்ன தேநீர் விருந்தா? ஆஹா, எவ்வளவு காலி பண்ண முடியாதோ. பிரதீப், என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அம்மா, இந்த உதவுற எண்ணம் கூட நீங்க விதைச்சதுதான். இந்த ஆபீஸ்ல வெறும் டீ வென்றா மட்டும் இல்லாம எல்லாரோட சுக துக்கங்களையும் பங்கெடுத்துக்கிறீங்க. மத்தவங்க பிரச்சனைய உங்க பிரச்சனையா பாத்தீங்க. இப்ப நாங்களும் அதை தான் பண்றோம். நீங்க விதைச்சதை தான் நீங்க இப்ப அறுவடை பண்றீங்க. நீங்க இங்க இருந்து காலி பண்ண போறது இல்லம்மா, இங்கேயே இருந்து வியாபாரம் பண்ணி எதிரிகளை காலி பண்ண போறீங்க. நீங்க நல்லா ஜாலியா இருங்கம்மா. உங்க நல்ல மனசுக்கு நீங்க அழக்கூடாதுமா. நாங்க தான் இருக்கோம்ல. தேங்க்ஸ் முருகா. முருகா, நீ என்ன காப்பாத்திட்ட. ரொம்ப தேங்க்ஸ். மா, அழாதீங்கம்மா. ஏய், என்ன எல்லாரும் சும்மா நிக்கிறீங்க? கிளாப் பண்ணுங்க. தேங்க்ஸ். உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.
இந்த ஹோட்டல் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. அட்மாஸ்பியரும் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஆமா சந்தோஷ், உன்னோட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பிரதீப் சொன்னா உன்னோட அந்த ஃபைல் மேட்டரை உங்க அம்மா தான் சால்வ் பண்ணாங்களாமே. ஆதிரா, நம்ம சாப்பிட தானே ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். எதையாவது பேசி தேவையில்லாம மூட ஸ்பாயில் பண்ணாத. சாரி சந்தோஷ், நான் கேள்விப்பட்ட விஷயத்த உன்கிட்ட ஷேர் பண்ணலான்னு தான் கேட்டேன். உனக்கு பிடிக்கலனா அந்த சாப்டரே க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே சந்தோஷ், just leave it. Come to normal mode. இல்ல ஆதிரா, நான் நார்மலா தான் இருக்கேன். நான் ஏதாவது ஹார்ஸா சொல்லியிருந்தா இஃப் யூ டோன்ட் மைண்ட் அதை மனசுல வச்சுக்காத. நான் எதுவும் மனசுல வச்சுக்கல சந்தோஷ். ஹாய் ஆதிரா. ஹே கோகுல், நீ எப்படி இங்க? என்னடா எங்கயோ கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன். எப்படிடா இருக்க? I'm all right ஆதிரா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். I'm good. நீதான் கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்க. work from home ஆ? ஹே, என்ன இப்படி சொல்ற? இல்லையா ஆதிரா, நான் எப்பவும் போல நார்மலா தானே இருக்கேன். நீ எப்போ சென்னைக்கு வந்த? நான் சென்னை வந்து just 2 months தான் ஆச்சு. ஓ, நான் மறந்தே போயிட்டேன் பாரு. என்னோட ஃப்ரெண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். மீட் மிஸ்டர் சந்தோஷ். சந்தோஷ், இது கோகுல். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நைஸ் டு மீட் யூ. மீட் யூ. கோகுல், சந்தோஷ் உன்ன மாதிரி தான். செம்ம ஜாலி டைப், செம்ம சின்சியர், நோ பப், நோ பார்ட்டி, ரொம்ப க்ளீன் மேன். அப்படியா? ஓகே சந்தோஷ், அப்புறம் மீட் ஓகே பண்ணலாம். ப்ரோ, கேரி. ஆமா, நீ எங்கடா இங்க வந்த? ரெஸ்டாரண்ட்டுக்கு எதுக்கு வருவாங்க? ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட வந்தேன். அங்க இருந்து பார்த்தேன், உருவம் ஒன்ன மாதிரியே இருந்துச்சு, அதான் வந்து பார்த்தேன். சரி ஆதிரா, ஓகே, டேக் கேர். இங்க தானே இருக்கோம், அப்புறம் மீட் பண்ணலாம். ஓகேடா கோகுல், பை, டேக் கேர். ஓகே ப்ரோ, பாய். ஓகே ப்ரோ, பார்க்கலாம். கண்டிப்பா மீட் பண்ணலாம். பாய் ஆதிரா. ஓகேடா, பைடா. சாப்பிடு ஆதிரா. ஓகே சந்தோஷ். சந்தோஷ், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்ன? கோகுலை பத்தி தான். கோகுல் யாருன்னு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும் ஆதிரா? நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டதை வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு நினைக்கிறேன். அதான் இல்ல சந்தோஷ், he is my lover. என்ன சொல்ற ஆதிரா, லவ்வரா? ஆமா சந்தோஷ், ஆனா இப்போ இல்ல, பிரேக்கப் ஆயிடுச்சு. என்ன ஆதிரா இவ்வளவு கேஷுவலா சொல்ற? அவரும் உன்கிட்ட ரொம்ப கேஷுவலா பேசிட்டு போறாரு. ஆமா சந்தோஷ், நாங்க 2 பேரும் முன்னாடி ரொம்ப டீப்பா லவ் பண்ணோம். லவ் பண்ணும்போது வாழ்ந்தா ஒன்னாதான் வாழணும், இல்லனா செத்துணும்னு முடிவு பண்ணோம். என்ன சந்தோஷ், எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, அப்புறம் எப்படி நாங்க பிரிஞ்சோன்னு யோசிக்கிறியா? பரவாயில்லையே, முகத்தை பார்த்தே நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டேன். பயங்கரமான ஆளா இருப்ப போல. அப்படி இல்ல சந்தோஷ், நான் படிக்கும் போதுல இருந்து கேர்ள்ஸ் கூட இருக்கிறத விட பாய்ஸ் கூட தான் அதிகமாவே பழகுவேன். சோ எனக்கு ஈஸியா பசங்களோட சைக்காலஜி தெரியும். அதனாலதான் உன் முகத்தை பார்த்தே உன்னோட டவுட்டை என்னால கெஸ் பண்ண முடிஞ்சது. கோகுல் நல்லவன் தான், செம்ம டேலண்ட். ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்தோம். நான் தான் முதல்ல லவ் சொன்னேன். லவ் பண்ணும்போது கூட நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா கல்யாணம் பண்ணலான்ற பேச்சு வரும்போதுதான் சில விஷயங்கள்லாம் எங்களுக்குள்ள ஒத்து போல. அண்ட் அவனோட டேஸ்ட் வேற மாதிரி இருந்துச்சு, என்னோட டேஸ்ட் வேற மாதிரி இருந்துச்சு. ஆமா, டேஸ்ட்னா எதை சொல்ற? எனக்கு புரியல. டேஸ்ட்னா எப்படி சொல்றது? ஓகே, இப்போ நம்ம சாப்பிட வந்திருக்கோம். வெயிட்டர் வந்து ஆர்டர் கேக்குறாருல, நான் உன்கிட்ட என்ன சாப்பிடுற சந்தோஷ்னு கேக்குறேன். நீ என் மேல பாசமா இருந்தா என்ன சொல்லுவ? சொல்லு சந்தோஷ், உன்னதான் கேக்குறேன். ஓ, என்ன சொல்ல சொல்றியா? நான் என்ன நினைச்சேன்னா நீ அங்க நடந்ததை பேசிட்டு இருக்கியோன்னு நினைச்சேன். நான் என்ன சொல்லுவேன்னா உனக்கு என்ன பிடிக்குதோ அதே சொல்லுவேன். கரெக்ட், அதான் கோகுலும் சொன்னான். ஆனா கல்யாணம் பண்ணிக்கலான்ற பேச்சு வந்ததுக்கு அப்புறம் அவனோட டேஸ்ட் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதையே தான் எனக்கும் பிடிக்கணும்னு ஆசைப்படுறான். அது மட்டும் இல்லாம
நெருங்கி பழகும்போது சில விஷயம் எங்களுக்கு செட் ஆகல. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது. ஏன் லவ் மேரேஜ் பண்ண நிறைய பேர் மேரேஜ் பண்ண கொஞ்ச நாள்லயே டிவோர்ஸ் கேட்டு கோர்ட்டு படி ஏறுறாங்கன்னு.